அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். ஃபைனலாக நாங்கள் கொடைக்கானல் டூர் போயிருந்தோம். அது என்ன ஃபைனலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூர் கிளம்புறதுக்கு குட்டி குட்டியாக கதை இருக்குது. எல்லாமே நான் வீடியோவில் அந்தந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நாங்கள் டூர் கிளம்புனது, அங்கே எங்கே போய் தங்கினோம், என்னெல்லாம் பார்த்தோம், என்ன தப்பு பண்ணணும், ஷாப்பிங் பண்ணினது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 4 ஃபேமிலி 2 காரில் கிளம்பியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 15-16 பேர்கிட்ட கிளம்பியிருந்தோம். அதில் பிள்ளைங்களே 7-8 பேர்கிட்ட இருக்கோம். ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை நைட்டு கிளம்பி காலையில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டுருக்கோம். ஸோ வத்தலகுண்டு ரீச் ஆனோன்னே அங்கே வெயிட் பண்ணி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மலை ஏறவே ஆரம்பித்தோம். இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், மூணார்லாம் போகிறோம் அப்படின்னா பொழுது விடிஞ்சு மலை ஏறினா அந்த வியூ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அப்போ மதியானம் ஈவினிங்லாம் நல்லா இருக்காதான்னு குதர்க்கமாக கேட்காதீங்க. அப்போவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மைண்ட் செட் வந்து காலையில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கும். இப்போது ரிட்டர்னும் நம்ம இதே ரூட்டில் தான் வரப்போகிறோம். ஆனால் போகிறப்ப இருக்கிற மைண்ட் செட் ரிட்டர்ன் வரும்போது இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு காலையில் பார்க்குற மாதிரி கிளம்பி போங்க. ஸோ மலை ஏற ஏற நல்லா இருந்துச்சு. அந்த ஜில்லுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஊட்டி, மூணாறு மாதிரி அந்தளவு ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்காது. கொடைக்கானல் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகும். போகிற வழியிலேயே இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா இருக்குது. இங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணியிலலாம் இறங்க முடியாது. அந்த கிளைமேட்டுக்கு இறங்கவும் தோணாது. ஆனால் தண்ணியும் பார்க்க அந்தளவு சுத்தமாக தெரியல. நின்று நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரிட்டர்ன் வரும்போது இன்கேஸ் உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் மலை இறங்குற இடத்துல இந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா இறங்கும் போது நாங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிவிட்டு மலை இறங்குனதுக்கு அப்புறம் தான் டீ, காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறேன். நல்ல குளிருக்கு வந்து இவருக்கு கதன்னு இருக்க நல்லா தூங்கிட்டே இருந்தான். அப்புறம் மேலே ஏறி நாங்கள் கொடைக்கானல் போயிட்டோம். கொடைக்கானல் போக போக எங்களுக்கு பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு அந்தமான் மாதிரியே தான் இருந்துச்சு. நீங்கள் கூட நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, அந்தமான் பார்க்க ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இருக்குது, எப்படி இருக்கும் கிளைமேட்டுன்னெலாம். ஸோ இங்கேயும் அந்தமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த கிளைமேட் ஒன்று தான். அந்த ஜில்லுங்கிற மாதிரி கூலிங் இருக்குது பாருங்கள், அது அந்தமானில் இருக்காது. ஸோ பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். நாங்கள் கூட பேசிக்கிட்டோம், இங்கே இருக்கிற கூலிங் ஒரு 20% அந்தமானில் இருந்தால் கூட நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இப்போது நாங்கள் போய் இறங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டைமில் ஒரு வெயில் இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும் அந்த கூலிங்கான கிளைமேட்டுக்கும் அப்படியே இதமாக நல்லா இருந்துச்சு. போனதுமே செம்ம பசி. ஃபஸ்ட்டு ரூமா சாப்பாடான்னு பார்த்தா சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட இறங்கிட்டோம். ஸோ இந்த இடம் வந்து கோடை ஆரியாஸ். இங்கே தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அந்த இடம் பேர் எனக்கு சொல்ல தெரியல. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் பேர் போட்டு வேண்டாம் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேப்லேயே ரூட் வந்து காமிக்கும். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வந்து நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம்லாம் தேடி பார்க்கல. நாங்கள் முன்னாடியே வீட்டில் இருக்கும்போதே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். இது சண்டே தான், ஆனால் ஸ்கூல் பஸ்லாம் போகுது. அங்கே இருக்குமா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்புறமா சுற்றி பார்க்க போகலாம்னு பிளான் போட்டிருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோம் இல்லையா, அது ஏறுது தென்னை மரம் மாதிரி உயரமாக ஏறவே கஷ்டமாக இருந்துச்சு. கார் ஏறவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுச்சு. அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பண்ண முதல் தப்பு, ஆன்லைனில் புக் பண்ணதுனால எங்களுக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி முதல்லையே புக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த ஏரியாவில் எங்கே இருக்குங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஆன்லைனில் காட்டுமானோ எனக்கு தெரியல. ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. கார் ஏறும்போதே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு இடம் போய் பார்க்கவும் முடியாது. டைமிங் சரியாக வராது இல்லையா? ஏன்னா இதுக்கப்புறம் சர்ச் பண்ணி ரூம் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க கஷ்டமாக இருக்குமேன்னு இங்கேயே தங்கிட்டோம். நாங்கள் காட்டேஜ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ரூம்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலை, டைம் ஆயிடுச்சு வெளியில் போகணுமேனு. சரி அடுத்த நாள் பார்த்துக்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது எங்களுக்குமே டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்கள்லேருந்து பாவம் வெளியில் சுற்றி பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து யாருமே ரெஸ்ட் எடுக்கலை. எல்லாமே வந்து சீக்கிரம் கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னோன்னே டான்னு ரெடியாகி கிளம்பிட்டாங்க. இப்போது வெளியே போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படியே பிளாங்காக போயிடாதீங்க. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டே நாங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த இடத்த பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இந்தந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. அந்த பிளானோட தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நம்ம சுற்றி பார்க்க போகிற இடத்துல இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல போய் ரூட்டு தேடணும், எந்த இடம் போகிறோங்கிற கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். நாங்கள் பண்ண இன்னொரு தப்பு சண்டே வந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ டிராஃபிக்கு. கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துலேருந்து எல்லா இடமும் ரஷ்ஷாக கூட்டமாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அந்த சண்டேவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முன்னாடிலாம் போனால் மேற்பார்வையாக தான் பார்த்துக்கிட்டு போகிறது. ஆனால் பொறுப்புலாம் என்றைக்கு வந்துச்சோ அப்போ தான் குனிஞ்சு கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணுறது. இந்த கிழங்கு மாதிரி இருக்குது பாருங்கள், இது எல்லா கடையிலையும் வச்சுருந்தாங்க. நாங்களும் வாங்கியிருக்கோம். அது என்ன கிழங்கு, என்ன பண்ணலாங்கிறத நான் ஷார்ட்ஸில் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். நாங்கள் முதல்ல லேக்கு போயிருந்தோம், படகு சவாரி போகலாம்னு. இவரை பார்த்தீங்கன்னா அஸ்பரை கொடைக்கானல் ஃபுல்லாக இப்படியே தான் அந்த பாய் காட்டிக்கிட்டே தான் இருந்தான். இந்த குட்டி மொட்டை பாஸ்க்கு எங்கே குளிருமோன்னு பயந்தேன். ஆனால் நடுங்கிற அளவுக்கு அன்றைக்கி குளிர் இல்லை. அந்த வெயில் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. என்னடா இவ வெயிலுங்கிறாலேன்னு நினைப்பீங்க, சொல்கிறேன். பசங்கள்லாம் பெடல் போட்டு போக ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் தனியாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு துடுப்பு போட்டு 2 எடுத்துக்கிட்டோம். ஒரு போட்டுக்கு 6 பேர் உட்காரலாம். மொத்தம் 1000 ரூபா வாங்கினாங்க ஒரு போட்டுக்கு. அதில் 500 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். நாங்கள் உட்கார்ந்ததுமே ஒரு அலாரம் மாதிரி ஆன் பண்ணாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் ரிட்டன் திரும்பலாமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இல்லை நம்ம தான் காசு கொடுத்துருக்கோம்ல, அந்த கடைசி வரையும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த 10 நிமிஷம் போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு தான் அந்த 500 ரூபா இந்த ரீஃபண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரையும் போனோம் அப்படின்னா அந்த ரீஃபண்ட் காசில் கட் ஆகுமா. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி பாதி தூரத்துக்கு போக 500 ரூபா, ஃபுல்லாக போக 1000 ரூபான்னு சொல்லியே வாங்கியிருக்கலாம். பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியும், சரி போனதே போதும், அந்த ரீஃபண்ட் பணமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பாதி தூரத்தோடு திரும்பியாச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்கிறாங்க. நாங்களுமே அந்த போட்டில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். அவங்களே அந்த இடத்துல பிரிண்ட் போட்டு உடனே கொடுத்துருவாங்க. நாங்கள் போயிட்டு மேலே ஏறுறோம். அந்த வாட்டர் ஃப்ளோ மாதிரி நடுவில் ஆன் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கில் தான் அதை ஆன் பண்ணுவாங்களாம். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் போயிருக்கும்போது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த லேக் வந்து டூரிஸ்ட்டுக்காக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்காங்களாம். இது ஆரம்பத்துலேருந்து இருந்தது கிடையாதான். இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். நாங்கள் ஏறி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்க மழை அதிகமாகிடுச்சு. மழை பெய்யும் போது வெளியில் எங்கேயுமே போக முடியல. அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து வெயில் இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கேயே தான் வெயிட் பண்ணோம் மழை விடுற வரைக்கும். 1:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் டூர் கிளம்புறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. நாங்கள் வந்து 15-16 கிட்ட தான் டூர் பிளான் பண்ணியிருந்தோம். கொடைக்கானல் கிடையாது, வால்பாறை. ஸோ வால்பாறை போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்புறோம். எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கோம். 9:30 மணிக்கு இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரின்னு. ஸோ அதுவும் நல்லதாக போச்சு. போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் வால்பாறையை கேன்சல் பண்ணி கொடைக்கானல் போகலாம்னு அன்றைக்கே பிளான் பண்ணோம். அப்போ தான் வந்து கோடை கிச்சன் ஜாஸ்மின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். நானும் அவங்களும் இப்போன்னு கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் பேசிப்போம். ஸோ சேட் பண்ணிப்போம், மெசேஜ் பண்ணிப்போம். ஸோ அந்த டைமில் அவங்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை சிஸ்டர் இங்கே ஒரே காற்று மழையாக இருக்குது, இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் வெளியில் காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி கொடைக்கானலையும் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு பிள்ளைங்க ஏங்கி போயிடக்கூடாதுன்னு தான் மறுநாள் வந்து மன்னார்குடி தீம் பார்க் போயிருந்தோம். நான் அதை கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பேக் பண்ண திங்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு அடுத்த வாரம் இந்த 21 நாங்கள் கிளம்புனது. ஸோ கொடைக்கானல் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஜாஸ்மின் சிஸ்டர் ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்கள்ட்ட தான் நான் கேட்டேன். அவங்க சொன்னதும் 100% கரெக்டு தான். கொடைக்கானல் வரோம் அப்படின்னா அந்த லேசான வெயிலோடு இருந்தால் சுற்றி பார்க்க நல்லா இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் ஜாஸ்மின் சிஸ்டருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு லேக் போகும்போது கொடைக்கானல்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அவ்வளோ கிட்ட போய் மீட் பண்ண முடியல. ஏன்னா நான் கொடைக்கானல் வந்திருக்கேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க பார்க்கல. அவங்க ரிப்ளை பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க, நான் கவனிக்கல. ஸோ பார்க்க முடியல. இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்ற டைம். ஆனால் நாங்கள் ஹோட்டல் போய் சாப்பிட போகலை. சாப்பிட போனோம் அப்படின்னா டைம் ஆகிடும். இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இந்த பில்லர் ராக், குணா கேவ்லாம் இருக்கும். இது வந்து 1 வே ரோடு. இதை 4:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே போய் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலே ஏறி வந்துட்டோம். இந்த ஸ்பாட் வந்து பில்லர் ராக்கு. அங்கே வந்ததுமே செம்ம மழை. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே 2 குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த டிப்பும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து குடம் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் கடைலாம் செம்ம கூட்டம். முன்னாடியே சொன்னா தான் வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப்பு வந்து மேகி சொல்லியிருந்தாங்க.
ஒன்று நல்ல பசி, இன்னொன்று அந்த கிளைமேட்டுக்கு சூடாக மேகி சாப்பிட நல்லா இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டதுனால தான் பிள்ளைங்களால அடுத்தடுத்து போய் பார்க்க முடிஞ்சிச்சு. அதோட நல்லா மாங்காய்லாம் உப்பு மிளகா போட்டு வச்சுருந்தாங்களா, அதுவுமே வாங்கி எல்லாரும் சாப்பிட்டோம். வெயில் இருக்கும்போது ஒன்றும் தெரியல, ஆனால் அந்த மழை பெய்யங்காட்டியும் அந்த இடத்துல செம்ம குளிர், அப்படியே விட விடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆஸ்பர் குட்டிமா வந்து அந்த கேப்பு போடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டு கையை எடுத்து விட்டு நல்லா டைட்டாக கட்டி விடங்காட்டியும் சாம இருந்துட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் மழை விட்டதும் உள்ளே போனோம். இங்கே என்ட்ரி ஃபீஸுமே ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இந்த இடம் பேர் பில்லர் ராக்கு. நாங்கள் அங்கே மேகி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கும் போது நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மேகம்லாம் ரொம்ப கிட்ட தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை விட்டதுமே இந்த மேகம்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த நேரத்தில் அந்த இடத்துல செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டும் அந்த வியூ பாயிண்ட்டும் அங்கேயே நின்று ரொம்ப நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அங்கே இருந்த டூரிஸ்ட் ஒருத்தர் அவரோட டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அஸ்பரை ஃபோட்டோ எடுத்திருந்தார். அது எங்கள்கிட்ட காமிக்கும் போது செம்ம சூப்பராக பக்காவாக எடுத்திருந்தார். நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தோம். அவங்க அனுப்பி வச்சாங்க. நான் அந்த பிக்சரை வந்து சைடில் கொடுக்குறேன் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒன் வே ரோடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் வந்து குணா கேவ். நாங்கள் கொடைக்கானல் வந்து இது செகண்ட் டைமாக வரோம். ஃபஸ்ட் டைம் வந்து அர்ஷான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தது. அப்போது குணா கேவ் போகவே இல்லை. ரொம்ப நாளாக அது ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம போகாமல் வந்துட்டோமே அப்படின்னு. பசங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துட்டு அங்கே போகணும்னு ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. பாதி பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க கார்லன்னு. இவங்களும் அஸ்பருக்கு வந்து குளிர் தாங்காது, நான் வச்சுக்கிறேன், நீ உள்ளே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 பேர் மட்டும் உள்ளே போயிருந்தோம். ஸோ பில்லர் ராக்கும் சரி, இங்கே குணா கேவும் சரி, எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. 10 ரூபா தான் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப மலை ஏறுற மாதிரி தூரமாக போகிற மாதிரி இருக்குமோன்னு யோசித்தோம். முடிஞ்ச வரைக்கும் போகலான்னு தான் போய் பார்த்தோம். ஆனால் அவ்வளோ தூரம்லாம் போகிற மாதிரி இல்லை. மழை பெஞ்சதுனால அந்த இடம்லாம் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் வச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. பாதி தூரத்துக்கு மேலே வந்து சமநிலையாக இல்லை, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. ஆனால் உங்களால் முடியும், ஹெல்த் இஷ்யூ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இன்கேஸ் நம்மளால் போக முடியாதோன்னு நினச்சி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கோ இல்லையோ அது மேட்ரு கிடையாது, நமக்கு போகணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு மற்ற இடம்லாம் அந்த மலை பகுதியாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது இல்லையா, இது பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கிராமம், ஒரு அந்த கேவ்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரம் நிறையா இருக்கிறதுனாலே என்னமோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் வேறு நிறைய பேர் இருந்தாங்களா, ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. இதெல்லாம் வந்து அந்த தடை செய்யப்பட்ட பகுதின்னு அந்த இரும்பு கிரில் மாதிரி போட்டிருக்காங்களா, எனக்கெலாம் அதுக்கிட்ட நிற்கும் போதே காலு கிடுகிடுன்னு இருந்துச்சு. ஆசிரியர் தைரியமாக மேலே ஏறி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, போகக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி தான் அழைச்சிட்டு போனேன். அங்கேயுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம் நிறையா நல்லா இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எனக்கெல்லாம் ஷூ போட்டிருந்ததுனால அந்த கிரிப்போடு நடக்க வசதியாக இருந்துச்சு. ஆனால் ஷூ தான் ரொம்ப மோசமாக போச்சு. அந்த சேரும் சகதியமாக இருந்துச்சா, அந்த பிங்க் கலர்லாம் இப்போ கூட பரவாயில்ல, வெளியில் போய் பார்க்கும்போது பிங்க் கலரே ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. மறுநாள் கூட நான் ஷூ போட்டுட்டு போகலை. அங்கே வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும், உள்ளே வந்து உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல செம்ம குளிர், அது என்னன்னு தெரியல. சுற்றி மரம் இருக்கிறதுனாலையா இல்லை அந்த வெயில் படாத ஏரியாங்கிறதுனாலையான்னு தெரியல. அந்த கையெலாம் நம்ம ஃப்ரீசர் உள்ள ஐஸ் க்யூப்பில் வச்சு எடுத்தால் எப்படி ஒரு விரைச்சி போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குளிர் இருந்துச்சு. குணா கேவில் அந்த மலை பகுதி 2ஆக பிளந்த மாதிரி நடுவில் ஒரு கேப் தெரியும் பாருங்கள், அது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அங்கே நின்றுக்கிட்டு ஆசிரியர் சொல்கிறான், நம்ம இந்த இடத்துலலாம் நின்று வேகமாக கற்றணும் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர், டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டு இருந்தான். அங்கே போனது வந்து ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, போன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. கீழே எல்லோரும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பிட்டோம். குணா கேவ் தாண்டி அடுத்த ஸ்பாட் வந்து சூசைட் பாயிண்ட் இருக்குது. எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அந்த மழை பெஞ்சதுனால தான் 1-2 இடத்துல டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் சூசைட் பாயிண்ட் வந்து போக முடியல, அதோட கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போது மணி வந்து ஒரு 5:15 கிட்ட இருக்கும். ஸோ இங்கே லேக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த குணா கேவ், பில்லர் ராக்லாம் போயிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல சுத்தமாக நெட்வொர்க்கே இருக்க மாட்டேங்குது. நாங்கள் அந்த ரோடில் என்ட்ரி ஆகும்போது இன்னொரு கார் வந்து வழி மாறி வேறு ரோட்டுக்கு போயிடுச்சு. நாங்களும் மேலே ஏறிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த வண்டி வரவே இல்லை. முன்னாடி போயிட்டாங்களா பின்னாடி போயிட்டாங்களா என்னன்னே தெரியல, நெட்வொர்க் சுத்தமாக இல்லாமல் கால் பண்ண முடியல. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நெட்வொர்க் இல்லை. நீங்கள் வந்து 2 வண்டி இந்த மாதிரிலாம் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா சேர்ந்தே போங்க.
சரி அவங்க எங்கேயோ மிஸ் ஆகி போயிட்டாங்க, வேறு இடம் பார்த்துட்டு போவாங்க போல் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்து ரொம்ப நேரம் கழித்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துக்கிட்டோம். அங்கே லேக்குக்கிட்டேயே இஞ்சி டீ குடித்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்பா டீ பற்றி சொல்லியே ஆகணும். அந்த கிளைமேட்டுக்கும் டீக்கும் அப்படி தான் ஒரு ஒத்துமை. இப்போ நமக்கெலாம் ஒரு தெரப்பி அப்படின்னா வெளியிலலாம் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்னு கூட தேவையில்லை. ஒரு டீ குடித்தாலே போதும், எனக்கு அமைதியாகிடுவேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு டூர் போய் அந்த கிளைமேட்டில் டீ குடிக்கிறதுங்கிறது டோட்டலாக அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி, ஒரு ப்ரெஷர்லாம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருந்துச்சு. எனக்கு பசிக்க கூட இல்லை, சாப்பாடு கூட தேடலை, டீ தான் எனக்கு கொடுத்தா போதும், குடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு 5:15 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் போய் எதுவும் பார்க்க முடியாது. அந்த இடத்துல வந்து சைக்கிளிங், அந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி சண்டே வேறையா, கார் பார்க்கிங்க்கும் கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா வண்டி போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சைக்கிள் ஓட்டுறதுக்கு. மற்ற நாள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த 2 பேர் ஓட்டுற சைக்கிள் ரொம்ப ஆசை. இந்த டிவிலலாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அந்த சைக்கிள் தான் எடுக்க சொல்லியிருந்தேன். பார்க்க தான் ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டோம், யாரும் யார் கூடயும் கிடையாமல் மாறி மாறி உட்காந்து ஓட்டிக்கிட்டு நல்லா ஃபன்னாக ஜாலியாக போச்சு சைக்கிள் போனது. ஸோ சைக்கிள் ஓட்டின இடத்துல நாங்கள் தான் சின்ன பிள்ளையாயிட்டோம், அந்தளவு என்ஜாய் பண்ணியிருக்கோம். சின்ன சைக்கிள் 100 2 சைக்கிள் உள்ளது வந்து 200 1 மணி நேரம் டைமிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட நேராக நைட்டு சாப்பிட போயாச்சு. செம்ம பசி, மதியானம் லஞ்சு வேறு சோறு சாப்பிடல இல்லையா. அல் இப்ராஹிம்ங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டும் சாப்பிட நல்லாயிருக்கு. அங்கே சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போனது தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசினோம், அதோடு நல்லா தூங்கியாச்சு. நாங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். இது வந்து மறுநாள் காலையில். முதல் நாள் வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே ஓரளவு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம். மறுநாளும் கொஞ்சம் பிளான் இருந்துச்சு, என்னென்ன இடம் போகலாம் அப்படின்னு யோசித்து தான் வச்சுருந்தோம். ஆனால் காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை. செம்ம மழை, காற்று அந்தளவு அடிச்சிச்சு. சரியான குளிரும் கூட. கீழே டைல்ஸில் கூட கால் வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. தெரியாதனமாக தண்ணியில் பச்சை தண்ணியில் வாய் கொப்பளிச்சா பல்லெல்லாம் கொட்டிடும் போல். எப்படி தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க புழங்குறாங்க அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு பழகியிருக்கோம், இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமோ அவங்களுக்கு அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. நாங்கள் இருந்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு ஹால் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. 4 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ரூமுக்கும் 2 பெட்டு போட்டிருந்தாங்க. 4லேருந்து 5 பேர் பெரியவங்க கூட தாராளமாக இருக்கும் படுக்கிறதுக்கு. நாங்கள் வந்த அன்னைக்கு ரூம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எடுக்க ஆரம்பித்தேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீடியோ விட்டுட்டேன். இப்போது தூங்கி எந்திரிச்சதுனால ஃபுல்லாக கலைஞ்சு போச்சு. நம்ம ஒதுங்க வச்சுலாம் இப்போ நிற்க முடியாது இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷன் வந்து நான் படுத்தது. தனியாக ஒரு பெட்ஷீட்டு தலகாணிலாம் இருக்கும். எனக்கு எப்போதுமே அதுலேயே படுத்தேன் அப்படின்னா தூக்கம் அந்தளவுக்கு வராது. அதனால் வீட்டிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொன்று என்னென்னா, எங்கேயுமே ஃபேன் கிடையாது. ஃபேன் வந்து நமக்கு தேவையில்லை தான், ஏன்னா கூலிங்காக தான் இருக்குது அந்த இடம். ஆனால் ஃபேன் ஓடிச்சுன்னா அந்த லேசாக லொடலொடன்னு சத்தம் கேட்டால் தான் தூக்கம் வரும். சும்மாவாவது ஒரு ஃபேன் வச்சுருக்கலாம், பார்த்துக்கிட்டாவது தூங்கியிருக்கலாம். ஸோ பேக்கிங் வரும்போது கண்டிப்பாக வந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி சுடு தண்ணி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கீங்கன்னா, கை குழந்தையா இருக்குது, பால் கரைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பெரிய ஃப்ளாஸ்கில் கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றி நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து சனிக்கிழமை நைட்டு வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். கார்லேயே தான் வச்சுருப்பேன், போகிற இடத்துலலாம் தூக்கிட்டு போக மாட்டேன். சின்ன ஃப்ளாஸ்க்கு தனியாக ஒரு பேக்கில் வச்சுருப்பேன். இந்த ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் எனக்கு கரைக்கிறதுக்கு அப்படியே சூடாக இருந்துச்சு. நான் கூட இந்த கூலிங் ஏரியாவில் வந்து அந்த சூடு போயிடுமோன்னு நினச்சேன், அப்படிலாம் இல்லை, சூடாகவே இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி கை குழந்தெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பெரிய ஃப்ளாஸ்கில் தண்ணி பல்காக ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக்கிங் பற்றி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறந்துட்டு வந்த ஒன்றுனா லிப் பாம் தான். ஏன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ லிப் பாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வேஸ்லின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்படி கூட வச்சுக்கோங்க. நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜோட பேரோ இல்லை டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா எங்களுக்கே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. சாப்பாடு பற்றி சொல்லணும்னா, நாங்கள் இருந்த இந்த 2 நாளுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டோம். நான்வெஜ் இந்த சிக்கன், ஏன் முட்டை கூட சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கூலிங்கான இடத்துக்கு ஒரு இடம் மாதிரி போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சாப்பாடை லிமிட்டாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரீகாஷனாக நாங்கள் டேப்லெட்லேருந்து எடுத்துகிட்டு தான் போயிருக்கோம். ஆனாலும் அந்த இடத்துல நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா நம்மளால் போய் எங்கேயும் பார்க்கவும் முடியாது இல்லையா, அந்த இடத்த என்ஜாய் பண்ணவும் முடியாது. ஸோ சாப்பாடு ரொம்ப கண்ட்ரோலாக லிமிட்டாக ஃபுல்லாக வெஜ்ஜு தான் எடுத்துக்கிட்டோம். 2வது நாள் என்ன பிளான்னா, ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பூம்பாறை வில்லேஜ் போகிறோம், ரோஸ் கார்டன் போகிறோம், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம்.
இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணினோம். ஆனால் அன்றைக்கி அப்படி நடக்கலை. ஏன்னா பூம்பாறை வில்லேஜ் வந்து இங்கேருந்து 26 கிலோமீட்டர் போகணும். அன்றைக்கி காற்று மழையாக இருந்ததுனால அந்த வில்லேஜை அப்படியே ட்ரா பண்ணிட்டோம். சரி ரோஸ் கார்டன் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை பெஞ்சதுனால அங்கே ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருந்துச்சு. நாங்கள் அழைச்சிட்டு போனது சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஸோ எங்கள் பிளான் வந்து எங்களுக்கு தகுந்ததை விட பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்படியே மாற்றிட்டோம். கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் வெளிச்சமாக இருந்துச்சு. அந்த டைமில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பிடலாம்னு போயிட்டோம். இந்த ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, ஏஆர்கே ஃபேமிலி சாக்லேட் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் கடை. நம்ம படகு சவாரி போனோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த கடை இருக்குது. இங்கே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்புலாம் பார்த்திங்கன்னா மேலே அந்த மெழுகு மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷானதுன்னு அர்த்தம். அது வாங்கத்தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஒன்று ஒன்றா சேர்ந்துருச்சு. நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஜாமான் வாங்குறீங்கன்னா வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதே கடையிலேயே எல்லாத்தையும் எடுத்துருங்க, உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் கார்டு கூட ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னேன் எனக்கு ஆர்டர் பண்ணால் கொரியர் போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் கொரியர் போடுவோம், டெலிவரி சார்ஜ் மட்டும் வாங்கிப்போம். கொரியர் போட்டுட்டு அந்த ரிசீப்ட் உங்களுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமே நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த க்ளவ் ஆயிலுங்கிறது கிராம்பு எண்ணெய், பல்வலி பல் கிருமிக்கெல்லாம் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணால் நல்லது. அதோட துளசி எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், இது ரெண்டுமே ஆவி பிடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து சமையலுக்கு கிடையாது, ஆலிவ் ஆயிலில் சாஃப்ரான் குங்குமப்பூ போட்ட மாதிரி அது, முல்தானி மெட்டி, அப்புறம் சந்தன சாண்டல் பவுடர் இது எல்லாமே ஃபேஸ் பேக்குக்காக எடுத்துக்கிட்டேன். அது கூடவே மலை தேனும் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் எங்கேயுமே வாங்கவே இல்லை, ஏன்னா பிள்ளைங்க விரும்பியும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் ஆளுக்கு ஒரு 100 கிராம். அது உள்ள பாதாம் வச்சு நாங்கள் சாப்பிடும்போது சாம்பிளுக்காக கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. சரி அதனால் அது மட்டும் ஆளுக்கு ஒரு 100 கிராம் தான் எடுத்தோம். வேறு எந்த சாக்லேட்டுமே நாங்கள் வாங்கலை. எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன ரேட்லேருந்து நாங்கள் பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி கேட்டு தான் வாங்கினோம். இன்ஷால்லா நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நானும் கார்டு வாங்கிக்கிட்டேன். இல்லை நான் காட்டினதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த பிளாங்கெட்டு, ஸ்வெட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருந்துச்சு. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து எதுவுமே ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஃபிக்ஸட் ரேட். வேணும்னா வாங்கலாம், இல்லைனா நம்ம வாங்காமல் இருக்கலாம். இந்த காட்டன் பிளாங்கெட்டும் அப்புறம் இன்னொன்று அந்த மொசன்னு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பிளாங்கெட்டு இது ரெண்டுமே வாங்கிக்கிட்டாங்க, நான் வாங்கலை. நான் வந்து ஆசிர் ஒரு ரெயின் கோட்டுக்கு போடுற ஜாக்கெட் மாதிரி கேட்டிருந்தான், அது அப்புறம் அர்ஷானுக்கு ஒன்று வாங்கினேன். இது 2 in 1 ரெண்டு பக்கமும் போடுற மாதிரி இருந்துச்சு. பிளாங்கெட் வந்து 1800 கிட்ட, ஜாக்கெட் வந்து 1300 ஆசிருக்கு, அர்ஷானுக்கு வந்து 1200. 2 தான் வாங்கினேன். அதுவும் என்னென்னா ஆசிருக்கு பிறகு அர்ஷான் போட்டுப்பான், அர்ஷானுக்கு பிறகு அஸ்பர் போட்டுப்பாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் எடுத்தேன். இன்ஷா அல்லா அதனால தான் நான் 2மே எடுத்தது. பிளாங்கெட் சொன்னேன் இல்லையா, அந்த காட்டன் பிளாங்கெட்டில் 2ம் அந்த மொசுன்னு இருந்துச்சு பாருங்கள், அது துணி பேர்லாம் தெரியல, அதில் 1, மொத்தம் 3 பிளாங்கெட் எடுத்துக்கிட்டோம். அவர் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார் ஷாப் நம்பர் 11 வாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு சால்வே மாதிரி இருக்குது பாருங்கள். நான் எனக்கு எதுவும் வாங்குகிற ஐடியா அன்றைக்கி இல்லை. ஃபஸ்ட்டு எப்போதுமே பிள்ளைங்களுக்கு தான் பார்ப்பேன். ஆசிரியர் தான் சொல்லிகிட்டே இருந்தான் உனக்கு ஏதாச்சும் வாங்குமி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. இதை பார்த்ததும் ஒரு ஆசையும் வந்துருச்சு. அது ஒரு மாதிரி மொசுன்னு க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஹிஜாப் ஷால் போடுற மாதிரி இருந்துச்சா, ஸோ புர்காவுக்கு மேலே ஆளுக்கு ஒன்று வாங்கி அதை போட்டுக்கிட்டோம். அது வந்து 300 கிட்ட வந்துச்சு. கடை எல்லாமே அந்த லேக் இருக்குது பாருங்கள், அந்த லேக்கை சுற்றி தான் எல்லா கடையும் இருக்குது. அதுக்கு அடுத்த கடையில் அந்த 90s கிட்ஸ் மிட்டாயின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ சாப்பிட்ட எல்லாமே இருந்துச்சு. அதில் அந்த ஆசை சாக்லேட் மட்டும்தான் மிஸ்ஸாக இருந்துச்சு, மீது எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இப்படி கண்ணில் பார்த்துட்டு விட்டுற முடியுமா, எதையுமே விடலை. எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒரு செட்டு, 4 செட்டாக போட்டு பிரித்து அந்த ஒரு கவரில் போட்டு வாங்கிக்கிட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே இந்த ஒரு ஹெர்பல் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், அந்த மூலிகை பொருள் எல்லாமே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னு தெரியல, தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். ஸோ இன்கேஸ் யாராவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவங்க இருக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது வெட்டி வேறு ஆவாரம் பூ அதில் தெரிஞ்சிச்சு, மீதி மூலிகைலாம் என்னன்னு தெரியல. ஆனால் திறந்து பார்க்கும்போது நல்லா வாசமாக இருந்துச்சு. ஒரு பாட்டில் வந்து 50 ரூபா தான். அதுவுமே ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு
டீ. ஸோ டீயை விட முடியுமா? நல்லா ஜில்லுன்ட்டு காற்றடிச்சிச்சா ஆளுக்கு ஒரு டீ, பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்டு இன்னும் 2-3 கடை தான் போனோம். ஏன்னா நான் ஷாப்பிங்க்குன்னு தனியாக ஒரு பணம் ஒதுக்கி கொண்டு வந்தேன். ஸோ அது காலியாக ஷாப்பிங்கை கம்மி பண்ணிட்டேன். இப்போ இது இருக்குது பாருங்கள், இந்த உண்டியல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருக்கேன். இதில் வந்து 1 லேக் பணம் சேர்க்குற வரைக்கும் நம்ம எவ்வளோ பணம் போடுறோமோ அதை கிராஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் கிராஸ் பண்ணிட்டா 1 லேக் இருக்கும் உள்ள அப்படின்னு. சரி, அது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கினேன். எல்லாருமே ஆளுக்கு ஒன்று மெமரிஸ்க்காக வாங்கி கொடுக்குறவங்களுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். அதோட அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்டிப்பாக அது வாங்கியே ஆகணும் அப்படின்னு வாங்கினேன். இனிமேல் எங்கெல்லாம் போகிறோமோ ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருணுப்பா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பசி, அதோட ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ டீலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 2வது நாள் நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. ஸோ கொஞ்ச நேரம் ஷாப்பிங்கை மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் கொடைக்கானல்லேருந்தே கிளம்பிட்டோம். வர்ற வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், கிளம்பணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் இருக்கோம். அங்கேருந்து ரிட்டன் வரும்போது கையில் கொண்டு போன பணம் பாதி காலி. ஃபோன் ஃபுல்லாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், அங்கே நடந்த நிறைய நல்ல நல்ல மெமரிஸ். இந்த மாதிரி ரிட்டன் வரும்போது போதும் அல்ஹம்துலில்லாஹ். கொடைக்கானல் ட்ரிப் எங்களுக்கு எப்படி போச்சோ நான் அப்படியே தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வீடியோ கடைசி வரையும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய கலர்ஃபுல்லான ஹார்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட் செக்ஷன் இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.